சார், என் பேர் வந்து வினோத். நான் இங்கே ஐநாத்துல இருக்கேன் வீடு. என்னோட பையன் வந்து 7 வயசு ஆகுது. தேர்ட் படிக்கிறா போல. அவர் படிக்கிற ஸ்கூல் வந்து பெத்தல் மெடிக்கேஷன், பெத்தல் ஸ்கூல் படிக்கிறப்ப கிறிஸ்டின் ஸ்கூல். அது அங்க போனீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பைபிளை பத்தி சொல்றாங்க. அந்த மீட்டிங்ல வந்து கிறிஸ்டின் பாட்டு பாடுறாங்க. அவன் வந்து வீட்டுல கேட்கறான், அப்பாவா ஏசப்பா தான் இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்கறான். ஓகேங்களா? என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து அவங்க முஸ்லீம் மாறிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வந்து முஸ்லீமை பத்தி சொல்றாங்க. அல்லா அப்படி சொல்லுவாங்க. அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க அதே கேள்வி கேட்கறான். வீட்டுல கேட்கறான் கேள்வி, இப்ப முஸ்லீம் தான் கடவுளாப்பா கேட்கறான். நான் வந்து பக்கா இந்து. ஓகேங்களா? நான் வந்து இந்து பத்தி தான் சொல்ல முடியும், என்னால முடிஞ்சது. ஓகேங்களா? இப்ப ஒரு 7 வயசு பையனுக்கு இவ்வளவு பேர் சொல்றோம் பத்தியா, நம்ம அவனுக்கு என்ன தோணும் யோசிச்சு பாருங்க. சின்ன பையன் தான், அவனுக்கு எதுவுமே புரியாது. அதே ஒரு குழப்பத்தை நானும் இருக்கேன். எனக்கும் அதே மீன் செட் தான். இப்ப என் தங்கச்சி இல்ல எங்க மச்சாத்துங்களா, அவர் வந்து முஸ்லீம் இப்படிதான் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லும் போது நான் தோணுது, ஆமா மாறலாமா தோணுது. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு கிறிஸ்டின் ஒருத்தருக்கா போல, அவரை பத்தி சொல்றாரு, ஏசப்பா இப்படி அப்படி நீ இப்படி வந்துரு நல்லா இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. நான் எதை பத்தி யோசிக்க முடியும் சொல்லுங்க, எனக்கு புரியல. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அதே குழப்பம் நாங்களும் இருக்கோம். இப்ப எங்க அம்மா அப்பா வந்து இந்து, அப்பத்துல இருந்தே இந்துவை பத்தி தான் கும்பிட போறோம். அதுதான் நான் ஃபாலோ பண்றோம். அதே எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. என்ன பண்ணோம்? ஓகே, அண்ணா என்ன கேக்குறாங்கன்னா, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, என்னப்பா சரி தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதா சொல்றாங்க. துவக்கத்துல குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது, நான் இல்லைன்னு மறுக்கல. குழப்பத்துக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க தேட ஆரம்பித்தால், குழப்பத்திலிருந்து விடுதலை பெறணும் என்று நீங்கள் உண்மையிலே விரும்பினால், இதில் ஒரு சரியான வழியை கண்டடைய வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தால், கண்டிப்பா இந்த குழப்பத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். இஸ்லாம் குறித்த பல செய்திகள் சொல்லப்பட்டது. இதுல சொல்லப்பட்ட பிரதான செய்திகள் என்ன? கடவுள் கோட்பாடை பத்தி பேசணும், நடைமுறை வாழ்வு குறித்து பேசணும், அன்றாடம் பின்பற்றப்படுகிற இஸ்லாமிய போதனைகள் குறித்து பேசணும். அதுல எது ஏற்புடையது எது ஏற்புடையது இல்லைன்னு உங்களுடைய சொந்த மூலையை கொண்டு யோசிங்க. கண்டிப்பா நீங்க பல விஷயங்களை கேட்கலாம், ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அதுக்குதான் கடவுள் நமக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறார். நான் குழப்பமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி ஒண்ணு இருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு, ரெண்டுல எதை செய்யறது முடிவெடுக்கணும். சொந்த வாழ்க்கையில முடிவெடுக்கிறோம்ல, பொருளாதார வாழ்க்கையில முடிவெடுக்கிறோம்ல, குடும்ப வாழ்க்கையில முடிவெடுக்கிறோம்ல. இப்படி இதை செஞ்சா அப்படி இதை செய்யலாட்டி இப்படி என்னப்பா பண்றது, ஏதாவது ஒரு டிசிஷன் வரணும்ல, நீங்க எடுத்துதான் ஆகணும். நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதை தவிர அதுக்கு வேற வழியே கிடையாது. எது சரியான வழியோ அதை நான் தேடுகிறேன், அதை நான் கண்டடைய போகிறேன். சரி என்று தெரிந்து விட்டால் அதற்காக நான் என்ன விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற மனநிலையோடு உண்மையை தேட ஆரம்பித்தால் கண்டிப்பாக உண்மை உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் வருவது உங்களுக்கு ஈஸி, உங்களுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்குதுன்னு அர்த்தம். இப்ப நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். முந்தி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜவுளி கடைக்கு போனோம்னு வச்சுங்க. ஜவுளி கடையில எத்தனை கலர்ல எத்தனை வகையான துணி இருக்கும்? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜவுளி கடைக்கு போனவங்களுக்கு ஒரு 5 கலர் 6 கலர்ல, பச்சை கலரு, வெள்ளை கலரு, கருப்பு கலரு, மஞ்சள் கலரு, வானவில் கலர்ல நீங்க துணி எடுத்துட்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்லாம் இருக்கும், கதர் இருக்கும், பாலிஸ்டர் இருக்கும், காட்டன் இருக்கும், முடிஞ்சு போச்சு. அந்த 7க்குள்ள நீங்க ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு வந்து ஆகணும், அதைத்தான் தச்சு போட்டு ஆகணும். ஆனா இன்னைக்கு போங்க, ஒரு கவுண்டர்ல 150 வச்சிருக்கான், ஒரு பச்சைன்னு வச்சிருக்கான், பச்சையில ஒரு 150 கலர் வச்சிருக்கான், டார்க் பச்சையில ஆரம்பிச்சு லைட் பச்சையில முடியறதுக்குள்ள அப்படியே இன்ச் பை இன்ச்சா நகர்த்தி 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 அத்தனை இருக்கு. இப்ப நாம யாராவது இவ்வளவு இருக்க எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்றோமா, அல்லது இவ்வளவு இருக்க கடையை தேடி போறோமா? இதே மாதிரி 40 வருஷத்துக்கு முந்தின கடை ஒண்ணு அது கடைக்கு பக்கத்துல இருக்கு, போத்தீஸ்க்கு பக்கத்துல, சென்னை சில்க்ஸ் பக்கத்துல. 40 வருஷத்துக்கு முந்தின மாதிரியே 7 கலர் தான், 4 டிசைன் தான் ஒரு கடை இருக்கு. இங்க 150 டிசைன் இருக்கு. நீங்க 150 இருக்கிறதுக்கு போவீங்களா, 4 இருக்கிறதுக்கு போவீங்களா? 4ல ஈஸியா செலக்ட் பண்ணலாம், 150 குழப்பம் தானே. பிறகு குழப்பத்தை தேடி போறிய. நிறைய வெரைட்டி இருந்தா நம்ம தேவையானது எடுக்கலாம்ல. நிறைய கருத்துக்கள் இருந்தா உண்மையை தேட ஈஸி தானே. நீங்களாக சிரமப்படுவதை விட பல பேர் உங்களுக்கு சிரமத்தை எளிதாக்குகிறார்கள். இந்த புரிதலோடு இந்து மதம் என்ன சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், இஸ்லாம் என்ன பேசுகிறது, மூணையும் கவனிங்க. உண்மை மிக நெருக்கமானது. உண்மைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. பொய்ய புலாம் பூசத்தான் நிறைய கஷ்டம் வேணும். உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு அதிக சிரமப்பட தேவையில்லை. ஆகையினால மூன்றையும் செவியேற்று ஒரு முடிவுக்கு வாருங்கள். எளிமையான முடிவை நோக்கி நீங்கள் நகர்ந்து விட முடியும்.